நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு வசனம் என்ற நிகழ்ச்சி மூலமாக திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே நான் தேவனுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். 138வது சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையான கண்களையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி, கர்த்தர் அவர் மிகவும் பெரியவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னிலும் பெரியவர் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி இருந்தும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒன்றுமே இல்லாத, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நமக்காக நாம் கூப்பிடும்போது அவர் இறங்கி வருகிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நான் இந்த உலகத்தில் மிகவும் அறிவாளி என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் உயர்ந்தவராயிருந்தும், அதாவது பெரியவராயிருந்தும் அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்படியானால் தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். எனவே வசனம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. தேவனே சொல்லுகிறார், பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ நாம் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறோமோ அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், கிருபை கிடைக்கிறது. எனவே மேட்டிமையை விட்டு, மேட்டிமையான கண்களை விட்டு தன்னை தாழ்த்துவோமானால் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்வோம். கிருபை இருந்தால் எல்லாவற்றையும் சாதிப்போம். கிருபையை பெற்றுக்கொள்வீர்களா? தாழ்மைப்படுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.